கோவில்பட்டி அருகே தமிழக வெற்றிக் கழகத்தினர் ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்ட சம்பவத்தால் பதற்றம் நீடித்து வருகிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் பல்வேறு மாவட்டங்களுக்கும் நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டு பொறுப்புகள் அறிவிக்கப்பட்டு வருகிறது. தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை இன்னும் பொறுப்புகள் அறிவிக்கப்படாமல் உள்ளது. இதனால் கட்சி நிர்வாகிகள் தனித்தனி அணியாக செயல்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் பதவிக்கு கோவில்பட்டியைச் சேர்ந்த சுமங்கலி ராஜா என்பவருக்கும் சுரேஷ் என்பவருக்கும் இடையே போட்டியும் முன்விரோதமும் இருந்து வருகிறது. இதனையடுத்து கதிரேசன் கோவில் சாலையில் இரு தரப்பினர் இடையே பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அப்பொழுது ஒருவருக்கொருவர் தங்கள் தரப்பு வாதத்தை முன்வைக்கவே வாக்குவாதம் முற்றி கைகலப்பானது. இந்த தகராறில் காயமடைந்த 6 பேர் கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டனர். இது பற்றி சுமங்கலி ராஜாவிடம் கேட்டதற்கு தவேக பொதுச் செயலாளர் புசியானந்த் தன்னைத்தான் வடக்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளராக நியமித்ததாக கூறினார். சுரேஷ் மீது பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளபோது அவருக்கு பதவி ஆசை இருப்பதாக கூறியவர் இது பற்றி கேட்டபோது சுரேஷ் தரப்பினர் சரமாரியாக தாக்கியதாகவும் கூறினார். இந்த சம்பவம் பற்றி கோவில்பட்டி மேற்கு காவல் நிலைய போலீசார் இரு தரப்பினரிடையே விசாரணை நடத்தி வருகின்றனர். ராஜா, ராமமூர்த்தி, ஆரோக்கியராஜி 4 பேரையும் கூட்டு வந்து எங்கள் வீட்டுக்கு வர வழியில் ஆர்த்தி மால்னு ஒன்று இருக்குது, அங்கே நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அவங்கள்ட்ட நான் இறங்கி தன்மையாக தான் கேட்டுட்டு இருந்தேன். ஏன்னா என்னென்ன இப்படி பர்சனாலிட்டி பற்றி பேசணும்னு சொல்லும்போது அப்படி தான் பண்ணுவோம், அப்படி தான் பேசுவோம், நாங்கள் உங்களால் என்ன செய்ய முடியும்னு கேட்காங்க. கேட்ட உடனே என் மனைவி இருந்துட்டு இப்படி பேசணும் என்ன நடத்த பண்ணதுக்கு என் வீட்டுக்காரி வந்து அவதூறாக பேசினாங்க, அசிங்கமாக பேசி சத்தம் போட்டாங்க. சத்தம் போட்ட உடனே என் கூட வந்த பையன் வந்து மச்சினன்னு ஒரு பையன் வந்தான். அவன் வந்து ஏற்கனவே இப்படி தேவலாம் பேசுறீங்கன்னு சொல்லும்போது உனக்கு என்னன்னு சொல்லி அவனையும் இது பண்ணாங்க. பண்ண உடனே 2 பேரும் பேசும்போது என் வீட்டுக்கார வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. வீடியோ எடுத்த உடனே செல்லை பிடிங்க உடச்சி மீண்டும் அசிங்கமாக ரொம்ப பேசி அது வந்து கையளப்ப மாறினும் அடிக்க ஆரம்பிச்சாங்க.